கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பாரங்கள் வருவது லகுவான ஒன்று அல்ல. அது மிக கடினமான ஒரு பாதை. ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தில் நிகழ்கின்றதான காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்மை மிகுந்த வேதனைக்குள்ளாக அது நம்மை தள்ளி விடுகின்றது. அந்த பாரம் நம்முடைய மனதை மாத்திரமல்ல, நம்முடைய முழு ஆள் தத்துவத்தையும் அது பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காரியம் அது பாரமாக மாறி நம்மை அழுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இயல்பான பணிகளிலோ அல்லது நம்முடைய குடும்பத்தின் மற்ற காரியங்களிலும் நாம் கவனத்தை செலுத்தக்கூடாதபடிக்கு இப்படி ஆகிவிட்டதே, இதை நான் எப்படி மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நாம் குழப்பம் அடைகின்ற மக்களாகவும் வேதனைப்படுகின்ற மக்களாகவும் இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாரத்தை நாமே சுமந்து நம்மை நாமே உருவ குத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மாறாக நமக்காக கவலைப்படும்படி, நமக்காக அக்கறைப்படும்படி, நம்மீது மிகுந்த மனமுருக்கத்தோடு கூட உதவி செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகையினால்தான் கர்த்தருடைய தாசன் ஆலோசனையாக சொல்லுகின்றார், பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த பாரம் நம்மை அழுத்தும் பொழுது, கவலை நம்மை அழுத்தும் பொழுது அவற்றை ஆண்டவரே, இந்த பாரம் என்னை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிறது, உம்மை அல்லாமல் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவர் என்று சொல்லி அந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆதரிக்கின்ற ஆண்டவராக, நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராய், அந்த கவலையிலே இருந்து, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலே இருந்து நாம் அற்புதமாக வெளியே வருவதற்கு ஆண்டவர் நமக்கு வழிகளை திறந்து கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்கள் படிக்க முடியும். எந்தெந்த இடத்துலலாம் கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் தங்களுடைய கஷ்டங்களிலே இருந்து, பிரச்சனைகளிலே இருந்து, பாரத்திலே இருந்து அவர்கள் வெளியே வந்து சுதந்திரமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினால்தான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது, நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். ஏன் எனக்கு இந்த பாரம்? ஏன் எனக்கு இந்த கவலை? ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? நான் என்ன தவறு செய்து விட்டேன்? எங்கே தவறு நடந்தது? இதெல்லாவற்றையும் ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகின்றான். கடவுளுடைய பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக உண்மையாகவே கடவுளை பற்றி கொண்டிருக்கின்ற, கடவுளை தங்களுடைய பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கனப்படுத்துகின்ற பிள்ளைகளை எப்படியாகிலும் வஞ்சிக்க வேண்டும், கடவுளிடத்திலிருந்து அவர்களை பிரித்து விட வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கணவனுடைய வாழ்க்கையிலும், ஏன் தன்னுடைய சரீரத்தில் கூட பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தையே குலைத்து விட பார்க்கின்றான். ஆனால் அவன் இந்த நேரத்தில் நாம் கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய வாரத்தை எல்லாம் அவரிடத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆதரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பாரத்தோடு கூட நீங்கள் இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. அவர் 2 கரம் நீட்டி உங்களை அழைக்கின்றார். என் மகனே, என் மகளே, உன் பாரத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தருகிறார். ஆகையினாலே உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கடவுளை நோக்கி, ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பாரம், இதுதான்
என் தேவை, இதுதான் என் பிரச்சனை, இவற்றை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விடுகிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கே ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். சமாதானம் மாத்திரமல்ல, அந்த கஷ்டத்தில் பாரத்தில் இருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாத ஆண்டவரே, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி தருகிற அந்த வேத வசனம் அப்படியே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. பாரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதான அந்த பாரத்திலிருந்தெல்லாம் விடுதலை தந்து நீர் உமது பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட வாழ உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.